ட்ரேடிங் போர்ட்ஸில் கனெக்ட் பண்ணால் ஒரு நாளைக்கு கன்சிஸ்டண்டாக எவ்வளோ ஏர்ன் பண்ணிடலாம். ஒவ்வொரு நாளும் இத்தனை வீதம் வரும், உங்களோட பணம் டபுளாகும் ட்ரிபிளாகிற வரைக்கும் வரும்னு சொல்கிறதெல்லாம் ட்ரேடிங் போர்ட்ஸில் இட பேர் பிரமிட் ஸ்கீம், ROI பொன்சி ஸ்கீம். அது மாதிரி ஸ்கீம்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் $10 போட்டால் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு $1 தருவோம். நீங்கள் போடுற காசிட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு வரையும் தருவோம். ஆனால் பணத்தை எங்கள்கிட்ட தரணும்னு சொல்லி வாங்கியிருப்பாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் பியோர் பொன்சி பிரமிட் ஸ்கீம். ஓகே, ஸோ அதுகள்லாம் போய் காசு போடாதீங்க. அதெல்லாம் எப்படி ரன் ஆகும்னு சொன்னால் புதாக்கள்ற பணத்தை எடுத்து பழைய ஆக்களுக்கு கொடுத்து ஒரு ரோலிங் ஒன்று செஞ்சுட்டு இருப்பாங்க. ப்ளஸ் நீங்கள் ஆக்களை சேர்த்துட்டா அவங்க போடுற ஆசிலேருந்து ஒரு 10% கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் நிறைய ஆக்களை சேர்ப்பீங்க, நல்ல ஏர்னிங்ஸ்னு சொல்லி போட்டு நாளைக்கு அவனோட டார்கெட் ஒன்று வச்சுப்பாங்க. அந்த டார்கெட் அவனுக்கு வந்த உடனே எல்லாத்தையுமே மூடி போட்டு உங்களோட பணத்தை எல்லாம் எடுத்துகிட்டு ஓடிடுவாங்க. அது பிறகு நீங்கள் சேர்த்து விட்டாக்களெல்லாம் அவங்களோட கொலரை வந்து பிடிப்பாங்க. ஓகே, ஸோ இதுதான் அந்த பிரமிட் ஸ்கீம் பொன்சி ஸ்கீம்ன்ற கேஸ். இது ஒரு 3 to 6 மாதம் மட்டில் நடக்கும். இப்போ ஃபேமஸாக கரண்ட்டாக ரீசெண்டாக நடந்து ஆல்மோஸ்ட் கொலாப்ஸ் ஆகின பிரமிட் ஸ்கீம்னா MyV3 adsன்னு சொல்லி இந்தியாவில் பயங்கர ஃபேமஸாக போய் கொலாப்ஸ் ஆகிட்டு இப்போ அதோட MD யூடியூப்பில் இருந்துட்டு காசி தருவோம் வருவோம் போவோம் சொல்லி கதை வள்ளிட்டுருக்காரு. ஓகே, ஸோ இதுதான் இப்படி தான் நடக்கும். சரிண்ணே, இது அது ட்ரேடிங் இவனால் செய்கிறது எல்லாமே மணி ரொட்டேஷன் ஸ்கீம். புதாக்களோட பணத்தை எடுத்து பழையாக்களுக்கு கொடுக்குறேன். ஆனால் அவனுக்கு சொல்கிற கதை என்னென்னா, அதுக்கு உங்களோட பணத்தை நாங்கள் எப்படி பெருக்கி தரோம்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் ட்ரேடிங் பண்ணுறோம், மைனிங் பண்ணுறோம், க்ளவுட் மைனிங் பண்ணுறோம், இல்லாட்டி ஆட் கிளிக் பண்ணுறோம், அட்வர்டைஸ்மெண்ட்டுகள் பார்க்குறது மூலமாக செய்கிறோம், இல்லாட்டி நாங்கள் பிஸ்னஸ் பண்ணி அதுக்கு லாபம் தரோம் அப்படின்னு சொல்லி நிறைய கதை வருவானா. ஆனால் உண்மையாக அவனை செய்கிறது புதாக்களோட பணத்தை எடுத்து பழையாக்களுக்கு கொடுத்து மணி ரொட்டேஷன் செய்கிறது. ஸோ இப்படியான ஸ்கீமுகளில் தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிற மாதிரி ஒரு நாளைக்கு இவ்வளோ வரும், ஒரு மாதத்துக்கு இவ்வளோ வரும், நீங்கள் போட்ட காசு டபுள் மடங்காகும் ட்ரிபிள் மடங்காகும்னு சொல்லி ப்ரொமிஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஸ்கீமுகளில் தான். ஸோ இந்த மாதிரி ROI பொன்சி ஸ்கீமுகளில் போய் ஏமாறாதீங்க. ட்ரேடிங் போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் யாருக்குமே பணம் கொடுக்க தேவையில்லை. நீங்கள் பொட் வாங்குறதுக்கு இல்லாட்டி பொட் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பொட்டுக்கு பணம் கொடுக்குற பொட்டு இருக்குது, ஃப்ரீ பொட்டு அது இருக்குது. அது நீங்கள் என்ன பொட் கனெக்ட் பண்ணுறீங்கிற பொறுத்து. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரேடிங் கேபிட்டல் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட எக்ஸ்சேஞ்சில் உங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. ட்ரேடிங் போர்ட் உங்களோட ஃபண்டை எடுத்துகிட்டு போக மாட்டேங்க. நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் APIக்குள்ளனா ட்ரேடிங் போர்ட்டை கனெக்ட் பண்ணுவீங்க. ட்ரேடிங் போர்ட் உள்ளுக்கு வந்து ட்ரேட் மட்டும் தான் பண்ணும். அந்த எக்ஸ்சேஞ்ச் API கிரியேட் பண்ணவங்களே விட்ரோவில் கேன்சல் பண்ணி போட்டால் நீங்கள் APIயை கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ பொட்டால் விட்ரோல் பண்ணலாம், பொட்டு உங்களுக்காக ட்ரேட் பண்ணும். உங்களோட அசெட் அங்கே தான் இருக்கும். நாளைக்கு இந்த பொட்டுக்கு என்ன நாள் நடந்தாலும், அந்த பொட் கம்பெனி இல்லாமல் போனாலும், அந்த பொட் கம்பெனி பேங்க்ரப்ட் ஆகினாலும், அவங்க கம்பெனி இழுத்து மூடினாலும் உங்களோட பணம் உங்கள்கிட்ட தான் இருக்கும். இதுதான் ட்ரேடிங் போர்ட். அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய விஷயத்தை தங்கிருக்கு. ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணுற ட்ரேடிங் போர்டு என்ன ஸ்ட்ராட்டஜியை வச்சு ட்ரேட் பண்ணுங்கிறதுல முதல்ல தங்கிருக்கு. நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது ட்ரேடிங் போர்டுகளுக்கு. ரிட் ஸ்ட்ராட்டஜி, மார்டிங்கல் ஸ்ட்ராட்டஜி, AI ஸ்ட்ராட்டஜி, DCA அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. அதில் எந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வச்சு ட்ரேட் பண்ணுறீங்கிற பொறுத்து இருக்குது உங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கெட் கண்டிஷன், மார்க்கெட் புல் மார்க்கெட் லேக்கா, பியர் மார்க்கெட் லேக்கா, சைட் வேஸ் மார்க்கெட் லேக்காங்கிற பொறுத்து இருக்குது. ரெண்டாவது. மூணாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் காயின், நீங்கள் என்ன காயின் செலக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்கிற பொறுத்து இருக்குது. எல்லா காயினும் ஒரே டைமில் பம்ப் ஆக மாட்டி, ஒரே டைமில் டம்ப் ஆக மாட்டி. ஒவ்வொரு காயினுக்கு ஒவ்வொரு ப்ராஜெக்ட் இருக்குது, ஒவ்வொரு டீம் இருக்குது. அவங்களோட ப்ராஜெக்ட் என்ன மாதிரி போகுங்கிறத பார்த்து இது காயின்கள் பம்ப் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டும் வரப்போகுது. அடுத்தது நீங்கள் என்ன ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் லெவலில் செய்யுங்க. நீங்கள் DCA பண்ணுறீங்க, இல்லாட்டி ஸ்டாப் லாஸ் போடுறீங்களா லெவல்லையும் தங்கிருக்கு. ஸோ விஷயத்தில் தங்கிருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ வரும் அவ்வளோ வரும்னு சொல்லி ஒரு ப்ரொமிஸ் பண்ணானோன்னா அவங்களோட பணத்தை அடிச்சிட்டு ஓடப்படான்னு அர்த்தம். அப்படியான ஸ்கீம்களை போய் ஏமாறாதீங்க. ஸ்டில் நான் எவ்வளோ சொன்னாலும் அதில் போய் பேராசையில் போய் ஏமாந்து விட்டு கடைசியாக வந்து இந்த ஏமாந்த பணத்தை எடுக்கலாதாண்டு கேட்குறாள் தான் கூடிய தவிர ஏமாறுறதுக்கு முதல் வந்து இது ஸ்கேம் இல்லையாண்டு கேட்குறார்கள் கடுங்குறைய. இதை நான் கிட்டத்தட்ட 4-5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் ஹஜிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ உங்களுக்கு இவ்வளோ ஓட்ட எவ்வளோ வரும்னு சொல்லி ப்ரொமிஸ் பண்ணலாம். உங்களுக்கு விருப்பம்னா ட்ரேடிங் போர்ட்ஸில் நான் சொன்ன இந்த 4 கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ராஃபிட் வரும். உங்களுக்கு ஒரு நாளைக்கு இத்தனை % வரலாம், உங்களுக்கு ப்ராஃபிட் கூடுதலாகவும் வரலாம், குறையும் வரலாம், ப்ராஃபிட் வராமல் கூட இருக்கலாம். என்ன எல்லாமே நிறைய விஷயத்தில் தங்கிருக்கு. ஸோ ஸ்டில் அடுத்த 5வது முக்கியமான விஷயம், நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வைக்கிங்கிற பொறுத்து இருக்குது. $100 ட்ரேட் பண்ணுறதுக்கும் நீங்கள் $1000 வச்சு ட்ரேட் பண்ணுறதுக்கும் வித்தியாசம். ஓகே, ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் தங்கிருக்கு, உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரதுங்கிறது. ஸோ நிறைய விஷயத்தில் தங்கிருக்கு. ஒரு நாளைக்கு எவ்வளோ வரும்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிடலாம். ஸ்டில் உங்களுக்கு AI ட்ரேடிங் போர்ட் ஒன்று இல்லை கனெக்ட் பண்ணுன்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் HPU கன்சல்டன்சியால் 20க்கு மேற்பட்ட ட்ரேடிங் போர்ட்ஸ் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். உங்களுக்கு எந்த போர்ட் செட் ஆகும்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் நீங்கள் HPUட பிஸ்னஸ் அசோசியேட் ஒரு ஆளோட பேசி தான் நீங்கள் செட் பண்ணி கொள்ளணும். ஸோ அப்படி உங்களுக்கு AI ட்ரேடிங் போர்ட் ஒன்று கனெக்ட் பண்ண விருப்பம், பிஸ்னஸ் அசோசியேட்டை பேசணும்னு சொன்னால் AI ட்ரேடிங் போர்ட்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு பிஸ்னஸ் அசோசியேட் ஒன்று எப்படி அசைன் பண்ணுன்னு சொல்லி சொல்கிறேன். பை.